வீடு எல்லாருக்கும் சொந்த வீடு அமையுமா? அது ஒரு பெரிய விஷயங்க. பெரிய கனவுங்க. எவ்வளவோ காசு வருது, சம்பாதிக்கிறோம். ஏங்க நானே பில்டராக தான் இருக்கேன். எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்க எல்லாமே இருக்காங்கங்க. எல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், அதுக்கெல்லாம் 4ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. 4ஆம் இடம்தான் லக்னத்துக்கு 4ஆம் இடம்தான் முக்கியமான ஸ்தானம். வீட்டிலேருந்து வாகனத்திலேருந்து எல்லா சந்தோஷங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய இடம் 4ஆம் இடம்தான். அந்த 4ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கணும். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல இடத்துல இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல கிரகத்தோட சேர்க்கை சேர்ந்து இருக்கிறதோ அல்லது நல்ல கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்திலேயோ இருக்கணும். இப்போ 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னாதிபதியின் நட்சத்திரத்திலோ அல்லது பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்திலோ அல்லது பாக்யாதிபதி ஜீவனாதிபதி நட்சத்திரத்திலோ இருக்கிறது சொந்த வீடு தனி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாகவே அள்ளி கொடுக்கும். அவருக்கு என்னங்க குறைச்ச, அவங்க தாத்தா சொத்துங்க, எப்படியும் ஒரு 60 கோடியாவது தேருங்க. வரிசையாக 4 வீடு 4 கடை வரிசையாக கட்டி விட்டுருக்காரு. அது எல்லாமே அவருக்கு தாங்க போகுது அப்படின்னு யாரையாவது பார்த்து யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் தந்தை வழி தாத்தா, அதாவது பாட்டனார் வழியில் நிறைய சொத்துக்கள்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்தில் இடம் அமையிறது, பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, அல்லது பூர்வீகத்தில் இடம் கட்டி வீடு கட்டி இடம் வாங்கி வீடு கட்டி வாழறது, அதற்கான அமைப்புகள் எல்லாமே கொடுக்குங்க. அதே போல் அப்பா வழியில் ஏதாவது சொத்து வருதா அப்படின்னு பார்த்தா 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலோ அல்லது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருந்தாலோ அப்பா நல்லா வசதியாக இருந்திருப்பார். அவர் ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதியாக இருந்திருப்பார். அவரோட சொத்து எல்லாம் பிள்ளைக்கு தாங்க, அதுவும் ஒரே பையங்க, அவருக்கு தாங்க எல்லா சொத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கெல்லாம் பாக்யாதிபதி 4ஆம் அதிபதி ரெண்டும் சம்மந்தப்படணும் அல்லது மாறி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தந்தை வழியில் சொத்துக்கள் தவறாமல் கைக்கு சேருங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொந்த முயற்சியில் அவர் கட்டியிருக்காருங்க. அவர் தாங்க கையை ஊனி கரணம் போட்டு வந்தாருங்க. இந்த ஊருக்கு பிழைக்க தாங்க வந்தார். அவர் வரும்போது ஒரே ஒரு திண்ணையில் தாங்க அவர் இருந்தார். இப்போ பாருங்கள், அங்கே இருக்கிற அந்த வீடு பெரிய பங்களா மாதிரி கட்டியிருக்காரு பாருங்கள், அதெல்லாம் அவரது தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ 4ஆம் இடத்துல குரு இருந்தாலோ அல்லது சுக்கிரன் இருந்தாலோ அந்த மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம் போய் பாருங்கள், அவங்க உழைப்பில் அவங்க உழைச்சி லோனை போட்டு இஎம்ஐயை கட்டி எல்லாம் பண்ணி சொந்த வீடு வாங்குவாங்க. அவங்களுடைய சொந்த உழைப்பில் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் 4ஆம் இடத்துல குரு இருந்தாலோ சுக்கிரன் இருந்தாலோ, 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ சுக்கிரன் பார்த்தாலோ, 4ஆம் அதிபதியை இவங்க 2 பேரும் பார்த்தாலோ அந்த அமைப்புகள் எல்லாமே சேருங்க. அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறதுக்கு புதன் நல்லா இருக்கணும். ஏன்னா புதனுக்கு பூமி பிடிக்காது, ஆகாயம் பிடிக்கும், காற்று பிடிக்கும். அதனால தான் புதன் ஆதிக்கம் 4ஆம் இடத்துல புதன் உள்ளவங்க பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் கீழ்த்தளத்தை தவிர்த்துட்டு மேல்தளங்களில் வசிக்கிறது, வீடு வாங்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு அமையிறது நல்ல வீடாக அமையும். அது மட்டும் இல்லை, 4-5 வீடு இருக்குது, ஒரு வீட்டில் அவர் இருக்கார், மீதி வீட்டை வாடகை விட்டுருக்காரு, வாடகை வருமானம்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாமே அமையுங்க. அப்போது வீடு மனை பூமியிலிருந்து மற்ற பாக்கியங்கள், அதாவது ஆடு மாடு மனைவி மக்கள் பெண்டிர் எல்லாமே அவரவர் கிரக விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் உதிக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த கிரகங்கள், நாம் பிறக்கும் பொழுது அமையக்கூடிய கிரகங்கள் தான் நமக்கு சொந்த வீட்டையும் தருது, சுகபோக வாழ்க்கையும் கொடுக்குதுங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்துல எந்த கிரகம்னு எதுக்கும் உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.